பொன்சேகாவின் மிரட்டலால் பரபரப்பு. மேலும் அதிரடியாக உயரப்போகும் விலைகள். 5000 ரூபாய் கொடுப்பனவு தொடர்பில் அறிவிப்பு. ஜனாதிபதி கூட்டுப்பாய் ராயபக்ச ஊமையா. பசியால் இறக்கும் நிலையில் இலங்கை மக்கள். ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதாய் படகில் ஏற்றிவிட்டு காட்டிக் கொடுக்கும் கடத்தல்காரர்கள். விவசாயிகளுக்கு உரம் இலவசம். திடீரென குவிக்கப்பட்ட ராணுவம். ட்விட்டர் ஊழியர்களை சந்திக்கும் எலான் மஸ்க். ஏஷியாவின் அறிவிப்பால் மகிழ்ச்சியில் வீரர்கள். நெற்றிக்கண்ணின் பிரதான செய்திகள். செய்தி வாசிப்பவர் மரியசீலன் திலைஸ். முதலில் உள்நாட்டு செய்திகள். நாட்டின் நிலைமை தொடர்பாக பிரதமரிடம் எந்த திட்டமும் இல்லை என பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கம்பகாவில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கம் மக்களை நிரந்தரமாக ஏமாற்றி வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதன்போது பிரதமரின் அரசாங்கத்தில் அமைச்சு பதவியேற்று ஊழல்வாதிகளை தண்டிக்க விருப்பமில்லையா என கேள்வி எழுப்பப்பட்டதா. இதற்கு பதிலளித்த அவர், நான் போலீஸ் அமைச்சரானால் முதலில் இந்த அரசாங்கத்தில் உள்ள அனைவரையும் சிறையில் அடைக்க வேண்டும், அதுதான் பிரச்சினை என தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு முன்பாகவே நான் பிரதமராக பதவியேற்க வேண்டும் என்று கூறப்பட்டதா. அப்போது எனக்கு எந்த நிபந்தனையும் இருக்கவில்லை. செய்ய வேண்டிய திட்டம் பற்றி பேசினேன். அந்த திட்டத்திற்கு ஜனாதிபதி உடன்படவில்லை. இதனை அடுத்து ரணிலுக்கு பதவி வழங்கப்பட்டதா. எனினும் அவர் எதுவுமே செய்யாமல் இருக்கிறார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதேவேளை இலங்கைக்கு தேவையான ஒத்துழைப்புகளை நல்குவேன் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் தூதுவர்களை சந்தித்த போது இலங்கைக்கான தூதுவர் மஹிந்த சமரசிங்கவை சந்தித்த ஜோ பைடன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ரயில் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் கொள்கை ரீதியான தீர்மானத்தை மேற்கொண்டு ரயில்வே திணைக்களத்திற்கு அனுமதி அளிக்கும் என எதிர்பார்ப்பதாக ரயில்வே பொது முகாமையாளர் தம்பிக்கு ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ரயில்வே பொது முகாமையாளர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று முதல் சில ரயில் பாதைகளில் புதிய ரயில்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேவேளை நாட்டின் தற்போது இருக்கும் பணவீக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும் பட்சத்தில் ஒரு ராத்தல் பானின் விலை 1500 ரூபாயாக அதிகரிக்கும் என தேசிய கல்வி நிர்வாக பணிப்பாளர் நாயகம் சுனில் ஜெயந்த நவரத்ன தெரிவித்துள்ளார். சிங்கள வானொலிக்கு வழங்கிய நேர்காணலின் போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்துள்ளார். உலக வங்கியின் ஒத்துழைப்பின் கீழ் நாட்டில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக நிதியுதவியை வழங்கும் நோக்கில் 3 மாத கால வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. சமூக திணைக்கள பணிப்பாளர் பந்துல திலகஸ்ரீ இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இந்த செயற்றிட்டத்தின் கீழ் குடும்பம் ஒன்றுக்கு மே, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்காக 5000 ரூபாய் முதல் 7500 ரூபாய் வரையிலான நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை இலங்கையின் எரிவாயு விலை மீண்டும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தாய்லாந்தில் இருந்து எரிவாயு வாங்குவதை நிறுத்திவிட்டு முந்தைய விநியோகஸ்தரான ஓமானிடம் இருந்து எரிவாயு வாங்க தயாராகி வருவதே இதற்கு காரணம். 34 அமெரிக்க டாலர் அதிகமாக ஓமன் நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டியுள்ளது. இது எரிவாயு விலையில் அதிகரிப்புக்கு வழிவகுத்துள்ளது. ஓமானில் இருந்து எரிவாயு வடிகட்டப்பட்ட பிறகு எரிவாயு சிலிண்டர் ஒன்றிற்கு 1000 ரூபாய் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாதாரண வீட்டு எரிவாயு சிலிண்டரினால் ஏற்கனவே 2500 ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாக லிட்ரோ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களுடன் மிகவும் குறைவாக கலந்துரையாடும் ஒரு ஜனாதிபதி கூட்டுப்பாய் ராயபக்ச என்றே கூற வேண்டும். அவரது செயல்பாடுகளை அவதானிக்கும் போதும் ஒரு சில வேளைகளில் அவர் ஊமையா என்று கூட எண்ண தோன்றும் என பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மஹிந்த ராயபக்சவை எவ்வளவு விமர்சித்தாலும் அவர் மக்களுடன் நெருக்கமான உறவை கையாண்டார் என்பதை மறுக்க முடியாது. மக்களின் பிரச்சினைகள் பலவற்றை மஹிந்த ராயபக்ச விளங்கிக் கொண்டிருந்தார். அவ்வப்போது மக்களை சந்தித்து பலதரப்பட்ட விடயங்களை கலந்துரையாடுவார். எனினும் தற்போது ஜனாதிபதி அவ்வாறு அல்ல. அவர் மீது ஆரம்பத்தில் இருந்து அவதானித்த பாரிய குறைபாடு இதுவாகும் என்றார். ரணில் விக்ரமசிங்கே மீது எவ்வளவு விமர்சனங்களை முன்வைத்தாலும் அவர் புத்திசாலி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையில் சுயாதீன உறுப்பினராக பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து பிரதமர் பதவியை எடுக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி மக்கள் நாளாந்தம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நாட்டில் தற்போது வருமானத்திற்கும் அதிகமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பினால் மக்கள் நாளாந்தம் 3 வேளை உணவினை கூட உண்ண முடியாத சூழ்நிலையில் நெருக்கடி எதிர்நோக்கி வருகின்றனர். அந்த வகையில் மக்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களுக்கு சரியான தீர்வினை வழங்கக்கூடிய வகையில் இலங்கை அரசாங்கத்திடம் எந்த ஒரு சரியான திட்டங்களும் இல்லை என்றும் மக்கள் உணவின்றி பசியால் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேவேளை இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாணய மாற்று விகித அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 355 ரூபாய் 72 சதமாகும். அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 366 ரூபாய் 52 சதமாகவும் பதிவாகியுள்ளது. இதேவேளை மற்ற வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக ரூபாயின் பெறுமதியில் சற்று ஏற்றிறக்கம் காணப்படுகிறது.
பிரித்தானியா பவுண்ட் ஒன்றின் விற்பனை பெறுமதி $451.97, அதே சமயம் பிரித்தானிய பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $434.7 பதிவாகியுள்ளது. யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி $386.18 பதிவாகியுள்ளதுடன் யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $371.10 பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இளைஞர்களை சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிச் செல்வதாக பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கிவிட்டு கடத்தல்காரர்களை பாதுகாப்பு படையினருக்கு இடம்பெயர்வு குறித்த தகவல்களை வழங்குவதாக தெரிய வந்துள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டை விட்டு வெளியேறும் சட்டவிரோத இடம்பெயர்வாளர்கள் பற்றிய தகவல்கள் நாட்டில் அதிகமாக பதிவாகியுள்ளன. எவ்வாறாயினும் இவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி அவர்களிடமிருந்து பெருமளவான பணம் பறிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடி ஒன்று இடம்பெறுவதாகவும் அதை பாதுகாப்பு படையினர் தற்போது அம்பலப்படுத்தி இருப்பதாகவும் சில சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 2 மாத காலத்தில் மாத்திரம் 200க்கும் மேற்பட்ட சட்டவிரோத இடம்பெயர்வாளர்களை இலங்கை காவல்துறையினர் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இலவசமாக யூரியா உரம் வழங்குவதற்கு விவசாய அமைப்புகள் தீர்மானித்துள்ளன. இதன்படி குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு எதிர்வரும் பெரும்போகத்திற்கு பயன்படுத்துவதற்காக 3,65,000 யூரியா உர மூடைகள் வழங்கப்பட உள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. விவசாய அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பெரும்போகத்தில் குறைந்த வருமானம் பெறும் சுமார் 14,000 குடும்பங்களுக்கு பச்சை பயிறு பயிற்சிகைக்காக $18,000 உதவித்தொகை வழங்குவதற்கு உலக உணவு மற்றும் விவசாய அமைப்பு இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த சில மாதங்களாக எரிபொருளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்நிலையில் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் மக்கள் தொடர்ந்து வரிசையில் காத்திருக்கின்றனர். இவ்வாறான நிலையில் சற்று முன் எரிபொருள் வழங்குமாறு கோரி தேகிவளையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் காலி வீதியை மறைத்து போராட்டத்தை முன்னெடுப்பதால் கொழும்பு காலி வீதியில் இரு பக்கங்களிலும் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது குறித்த பகுதியில் ஏராளமான போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டுச் செய்திகள். ட்விட்டர் நிறுவன ஊழியர்களை எலான் மஸ்க் நேரடியாக சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக பணக்காரரிடம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமான எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்குவதாக கடந்த மாத இறுதியில் ஒப்பந்தம் போட்டார். $44 பில்லியன் நிறுவனத்தை வழங்குவதாக ஒப்பந்தம் போட்ட நிலையில் எலான் மஸ்கிற்கும் ட்விட்டர் நிறுவனத்திற்கும் இடையே மறைமுகமாக சிக்கல் இருந்து வந்தது. இதனிடையே ட்விட்டர் நிறுவனத்தை வாங்குவதாக போடப்பட்ட ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எலான் மஸ்க் கடந்த வாரம் அறிவித்தார். மேலும் போலி பயனர் கணக்குகளின் விவரங்களை ஒப்படைக்காவிட்டால் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கும் திட்டத்தை முழுவதுமாக கைவிட இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ட்விட்டர் நிறுவன ஊழியர்களை எலான் மஸ்க் நேரடியாக சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் நெட்டிக்கனின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள நெட்டிக்கனின் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.